சனி பகவான் எல்லாரும் சொல்றாங்க 7.5 சனி வந்துருச்சு, எம்டே வந்துட்டாயா, 7.5 சனி வந்துருச்சு எல்லாம் சொல்றாங்க. சார் தயவு செய்து சனி பயிற்சி உங்களுக்கு கிடையாதுன்னு நினைச்சிங்க. கிடையாதுன்னு நினைச்சுக்கிறதா? ஊரே வந்து 7.5 சனின்னு சொல்றாங்க மேஷராசி, நீங்க என்ன கிடையாதுங்கிறீங்க? ஒரே காரணம் தான். எந்த கிரகமாக இருந்தாலும், அது எந்த கிரகமா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, குருவனுடைய வீட்டிற்கு சென்றால் அவருக்கு தோஷம் இல்லை என்று பொருள். குருவனுடைய வீட்டுக்கு அப்போ சனீஸ்வர பகவானுடைய 7.5 சனின்னு நம்ம என்ன சொல்றோம்? 7.5 எனக்கு தொடங்கிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? ராசிக்கு முன்னாடி சனி வந்தா ஒரு 2.5 வருஷம், ராசியில ஒரு 2.5 வருஷம், அது பேர் ஜென்ம சனி. ராசிக்கு அடுத்த ஒரு 2.5 வருஷம், மொத்தம் 7.5 வருஷம் இல்லையா? அப்போ முன்னாடி இருக்கிற 2.5 வருஷம் குருவனுடைய வீட்டில இருந்து சனி பகவான் புனிதமாவதால் அவருக்கு தோஷம் இல்லை. ரைட்டா? அடுத்து மேஷத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான், மேஷத்துல சனி நீச்சம், மேஷத்துல சனி நீச்சம், சனியே நீச்சமாயிட்டார், அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது என்பதால் ஆளே லீவ்ல போயிட்டார். அடுத்த 2.5 வருஷமும் தோஷம் கிடையாது. அடுத்த 2.5 வருஷம் சனி பகவான் போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவார், அவரோட ஸ்டைல் அது, அதனால தோஷம் கிடையாது. ஆக மேஷராசிக்காரங்க 7.5 சனியில மாட்டவே இல்லை. இதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நல்ல விஷயம்.